ஓஹோ, இதுதான் அந்த கல்யாண வீடா? நல்லாத்தான் இருக்கு. அந்த கால்லாம் ஊண்டிட்டாங்க போல. இந்த அநாத பயலுக்கு திடீர்னு எப்படி இவ்வளவு சொந்தம் வந்துச்சு? இவனுக்கு போய் அப்படியாவே பொண்ணு கொடுக்குறான். இவனுக்கு பொண்ணு கொடுக்குறான்னா அப்ப அவன் பிச்சைக்கார பையனாத்தான் இருப்பியான். யார் அது இங்க நின்னுட்டு இருக்குது? ஒருவேளை சரவணனுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? யார் நீங்க? நீயா? நீங்க எப்படி? நீ எப்படிங்க? இது உங்க வீடா? ஏன் வீட்டுக்கே வந்துட்டு இது ஏன் வீடான்னு கேக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? நம்ம நீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் பாக்குறேன். நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா? சரி சரி வாங்க உள்ள போலாம். வீட்டுக்குள்ள ஒரு அடி நீ எடுத்து வச்ச அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அம்மா யாரு? இவனை தெரியல? இவன் தாண்டா பூங்கொடியோட அக்கா புருஷனோட தம்பி. என்னம்மா சொல்ற? ஆமாடா இவன் தான். என்ன நீங்க அவ்வளவா பாத்துருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு என்ன தெரியாது. பாரு, என் மருமக மட்டும் இப்ப வந்தா எனத்த வச்சு ஒன்னு அடிப்பான்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா அந்த இடத்த இருந்து காலி பண்ணு. என்னம்மா நீங்க மொத உங்க வீட்டு தேடி வந்திருக்கேன், என்ன போய் இப்படி வரட்டலாமா? இதுவும் உங்க வீட்டு கல்யாண நேரத்துல நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? ஆஹா, என்னோட சொந்தக்காரனை தேடி. சொந்தக்காரன்? ஆமா, என்னோட அண்ணே மகன். உன்னோட அண்ணே மகனா? உன்னோட அண்ணே மகனுங்க யாரும் கிடையாது. யாரும் கிடையாதா? சரவணன்? சரவணன் இல்ல? சரவணனா? ஆமா, சரவணன் தான் என்னோட அண்ணே மகன். என்ன சொல்றீங்க? சரவணன் உங்க அண்ணே மகனா? அப்ப பூங்குடியோட அக்கா மகனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன் என்னோட அண்ணே மகன். என்னம்மா அது புது புது குண்டா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு இருக்காரு. சரவணே பூங்குடியோட அக்கா மகனாமா? அப்ப அன்னைக்கு நாங்க வந்தது ஆமா என்னோட வீட்டுக்கு தான். அப்ப நான் வெளியூர் போயிட்டேன், அதனால என்ன பார்க்க முடியாம போயிருக்கலாம். அதுதான் என் வீடு தேடி வந்தவங்கள நான் பார்க்கணும்ல, அதான் உங்க வீடு தேடி நானே வந்துட்டேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இத்தனை நாள் அனாதை விட்டுருந்தவன இப்ப எதுக்கு நீ தேடி வந்த? அவன் என்ன தேடி வர்றப்ப அவனை என்னால பார்க்க முடியல, அப்ப நான் அவனை தேடி வந்துதானே ஆகணும். இத்தனை வருஷமா ஒரு பிள்ளைய அனாதையா விட்டுருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் மனசு வந்துச்சு? அதுவும் உங்களோட அண்ணன் பிள்ளைய ஒரு சொத்துக்காக ஒரு பிள்ளைய இப்படி பாடா படுத்தி இருக்கீங்க. என்ன ஜென்மம் நீங்களாம்? ஹலோ ஹலோ, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி எல்லாம் பேசி உங்க கழுத்தை இருக்க நான் விரும்பல. யார் கூட அவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்காங்க? நீயா? நான் தான். ஏன் எல்லாரும் இதே கேள்வியவே கேட்டுட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்கு இங்க வருவாங்க? உங்களெல்லாம் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கு எவ்வளவு தைரியம் என் அக்கா குடும்பத்தையே நாசமாக்கிட்டு அவங்களோட வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. போதும்மா சாப விட்டது. ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எதுக்காக இப்ப என்ன தேடி வந்திருக்க? உன்னை தேடி யார் வந்தது? என்ன யார தேடி நீங்க வந்த? இத்தனை தடவை சொல்றது சரவணன் சரவணன் சரவணன். சரவணனா? ஆமா, சரவணன் தான் என்னோட அண்ணன் பையன், அதாவது உன்னோட அக்கா பையன். சரவணே என் அக்கா பிள்ளையா? ஆமா, உன்னோட அக்கா பிள்ளைதான். அப்ப என் அக்கா பிள்ளை உயிரோட இருக்கா? ஆமா, உயிரோட தான் இருக்கு. உன் கண்ணு முன்னாடிதான் இருக்கு. அது எப்படி? அவ யாருன்னு தெரியாது உங்களுக்கு? அவன் மேல இவ்வளவு பாசம் வைக்க என்ன காரணம்? சரவணா, அப்ப நீ ஏன் பிள்ளையா? என்னோட அக்கா பிள்ளைன்னு தெரியாமே உன்னை நான் பிள்ளையா பார்த்துட்டு இருந்திருக்கேன். கடைசியில நீ என்னோட பிள்ளையாவே இருந்திருக்க சரவணா. அம்மா அவன் அனாதை ஆசிரமத்துல இருந்தா. ஆமா, அனாதை ஆசிரமத்துல நான் தான் சேர்த்தேன். எவ்வளவு உனக்கு திமிரு இருந்தா என் பிள்ளைய அனாதை ஆசிரமத்துல நீ சேர்த்து விட்டுருப்ப. உனக்கு அம்மா அப்பாவா எல்லாமே நாங்க இருந்திருக்கோம். எங்க பிள்ளைய நீ எங்க கிட்ட கொடுக்காம ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்து அனாதையா வளர்த்திருக்க. யார் கண்டது? அவன் அனாத ஆசிரமத்துல பட்னி கிடந்து செத்து போயிருக்கான்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ உயிர் பழச்சு இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான். இப்ப என்னடானா எனக்கே உள்ளனா வந்து நிக்கிறான். இங்க பாரு, உன் பிள்ளை கிட்ட சொல்லி வச்சுக்க, என்னோட சொத்து பத்து வீடு வாச எதுலயுமே அவனுக்கு உரிமை கிடையாது. என்ன எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க? இத்தனை நாள் வேணா அவனுக்கு யாரும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப எல்லாமாவும் நாங்க இருக்கோம். அவனை உன்னால அசைச்சு கூட பார்க்க முடியாது. அசைச்சு பார்க்க முடியாதா? அடியோட சாச்சிருவேன். சாட்சிதான் பாரு, என் பிள்ளை ஆலமரம் கணக்கா. அந்த ஆணையே வந்தாலும் என் பிள்ளைய அசைக்க முடியாது. நான் தான் சொல்லிட்டேனே, பேரோட சாட்சி காட்டுறேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னு என் பேரனையே வேரோட சாட்சி காட்டுவேன்னு சொல்ற. அடுத்த விஷத்துல உட்காந்து திங்கிற உனக்கே இவ்வளவு இருக்குன்னா உழைச்சு சம்பாதிக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்காது?
என்ன யார் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? சிங்கக்குட்டி மாதிரி 2 பிள்ளை இருக்கு. விட்டா என்னடா செய்வீங்க? இல்ல என்ன செய்வீங்க? என்ன உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப 2 பிள்ளைய விட்டா உன்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. இங்க பாருங்க, சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருக்கீங்க. என்கிட்ட மோதி எதுவும் இல்லாம போயிடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் அக்கா குடும்பத்தையே நாசமாக்கிட்டு என் அக்கா பிள்ளையையும் அனாதையாக்கிட்டு அவனோட சொத்துல உட்காந்து திங்கிற உனக்கு இவ்வளவு திமிரு ஆகாது. சுயமா சம்பாதிச்சு சொத்து சேர்க்க வக்கில்ல. என் அக்கா புருஷ உழைச்சு சம்பாதிச்ச சொத்துல உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு என் அக்கா குடும்பத்தையே நாசமாக்கிட்டு அவனோட பிள்ளைய அனாதையாக்கிட்டு உனக்கு எவ்வளவு இருக்கு பாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இது நாள் வரைக்கும் என் பிள்ளைகிட்ட அந்த சொத்து நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், எப்ப என்னோட அக்கா பிள்ளைன்னு எனக்கு தெரிஞ்சுச்சோ இப்ப சொல்றேன், அது என் மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த சொத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அது என்னோட பிள்ளைக்கு தான். என் பிள்ளையோட சொத்து எப்படி அவனுக்கு வந்து சேரணும்னு எனக்கு தெரியும். பாரு, நீ என் கால் தூசிக்கு கூட சமம் கிடையாது. ஆமா ஆமா, உன் புத்தி எங்களுக்குலாம் வந்துடாது. அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து அதுல உட்காந்து திங்கிறேல, உன் புத்தி எங்களுக்கு எப்படி வரும்? என்ன வெளியே ஏதோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குது. அதுவும் அத்தை குரல் தான் ரொம்ப கேக்குது. அஸ்வின், அஸ்வின், என்னாச்சுமா? அஸ்வின், வெளியே யாரோ சண்டை போடுற மாதிரி கேக்குது. அதுவும் அத்தை குரல் தான் பழக்க கேக்குது. என்னன்னு கொஞ்சம் பாக்குறியா? என்ன சொல்ற? சண்டை போடுற மாதிரி கேக்குதா? ஆமா அஸ்வின், நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வீட்டு முன்னாடி யார் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா? வேற யாராச்சும் இருக்குமா? நம்ம வீட்டுல யாரு வந்து சண்டை போட போறா? இல்ல அஸ்வின், நம்ம வீட்டு வாசல்ல தான் கேக்குது. கொஞ்சம் என்னன்னு பாக்குறியா? சரி இரு, பாக்குறேன். நீ எதுவும் பயப்படாத, உள்ளேயே இரு, நான் என்னன்னு பாக்குறேன். சரி அஸ்வின், பாவம் மலர் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் எதுவும் வராதுமா, நீ பயப்படாம இரு. ஒருவேளை அவங்க சொத்து கேட்டு போனாங்கல்ல, அங்க இருந்து யாரும் வந்து சண்டை போடுவாங்களோ, அதனால எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? நீ எதையும் போட்டு குழப்பாத தென்றல். வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகாத. நான் போய் என்னன்னு பாக்குறேன்னு சொன்னானா இல்லையா? சரி சீக்கிரம் போ, என்னன்னு பாரு. சரி இங்கே இரு, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். கடவுளே, நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடந்துடணும். கல்யாணம் நல்லா நடக்கணும் தான் என் பிரச்சனையை விட்டுட்டு நான் இந்த கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கேன். நல்லபடியா மலர் கல்யாணம் மட்டும் நடந்துடணும். மரியாதையா அந்த இடத்த விட்டு நீ காலி பண்ண போறியா இல்லையா? என் பிள்ளைங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது. பாரு, உன் இடத்துக்கு இவ்வளவு தைரியமா வந்திருக்கேனா அப்ப நான் எப்படிப்பட்டவேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு என்கிட்ட அப்படி இப்படின்னு என்னமாச்சும் உரண்ட இழுத்தீங்க. யார் பவரு? சரவணன் கிடையாது. இது சரவணன் இல்லதான். இது சரவணன் இல்லதான், இவன் சரவணனோட தம்பி. யாரு நீங்க? தேவையில்லாம எதுக்கு கல்யாண வீட்டு முன்னாடி நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஓ, 2 சிங்கக்குட்டியில இதுதான் ஒரு சிங்கக்குட்டியா? யாரு நீங்க? தேவையில்லாம எதுக்கு எங்க வீட்டு முன்னாடி நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? யாருன்னு உங்க அம்மாவுக்கு தெரியும். ஏன் இங்க இருக்க உங்க 3 பேத்துக்குமே தெரியும். யாருப்பா இந்த ஆளு? தேவையில்லாம எதுக்கு நம்ம வீட்டு முன்னாடி இந்த ஆளு கத்த விட்டுட்டு இருக்கீங்க? அதைத்தான் தம்பி நானும் சொல்றேன். என் வழியில வராதீங்கன்னு சொல்றேன். ஆனா கேட்க மாட்டேன்றாங்க. நான் என்ன பண்றது? என்னம்மா நடக்குதுங்க? பொறுமையா எல்லாத்தையும் சொல்றேன். பொறுமையா ஏன் சொல்லணும்? ஏன் என்னை பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன? ஆமா, நீ பெரிய உத்தம புத்திரன். உன்னை பத்தி தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை பத்தி தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவன் கையில 60 தான் இருக்கும். அருவா இருக்குமா? ஓஹோ, உன் பிள்ளைய விட்டு என்ன மிரட்டுறியா? உன்னை நான் மிரட்டவே இல்லையே. எங்க அருவா எடுக்க சொல்லு பாப்போம். பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என் பிள்ளையோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீங்க என் வழியில வராம இருக்கணும். வழியில வரக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, என் போக்குல என்ன விட்டா நான் எதுக்கு உங்களை தேடி வரப்போறேன்? என்கிட்ட ஏன் சொத்தை நீங்க கேட்க கூடாது. அதுதான் என்னோட பிரச்சனை. உன்னோட சொத்தா? உன்னோட சொத்து நாங்க ஒண்ணு கூட கிடையாது. இப்போதைக்கு வாடகை வீட்டுல இருக்க மாதிரி தான் இருக்க. என் பிள்ளை காலி பண்ண சொன்ன அடுத்த நிமிஷம் அது உன்னோடது கிடையாது. இது அந்தாளா? ஆமாடா, சரவணனோட சித்தப்பா. யோ, நீ எதுக்கு எங்க வந்து நின்னுட்டு இருக்க? உன்னை நாங்க எப்படி பாக்கணுமோ அப்படி பாத்துக்கிறோம். எப்படி பாப்பீங்க? இல்ல எப்படி பாப்பீங்க? நாங்க லீகலா எப்படி மூவ் பண்ணணுமோ அப்படி மூவ் பண்ணிக்கிறோம். மூவ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலையே. உங்களால எப்படி மூவ் பண்ணணுமோ அப்படி மூவ் பண்ணுக்குங்க. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சட்டப்படி போனா அது எனக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு வரும். நீங்க வேணா யாராவது ஒரு நல்ல லாயரா பார்த்து பேசுங்க. அங்க பேசுறது இருக்கட்டும், நீ போய் உன் வேலைய பாரு. என் வேலையத்தான் நான் பாத்துட்டு இருக்கேன். என் அக்கா பிள்ளையோட உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அக்கா பிள்ளையா? ஆஹா, அப்படின்னா உன் அக்கா பிள்ளை உயிரோட இருக்கணும். உயிரோட இருந்தா தான் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும். அந்த சொத்துக்காக உன் பிள்ளையோட உயிரை இழந்துடாத.
அப்ப சரவண அம்மாவோட அக்கா பையனா? அப்பா இதெல்லாம் உண்மையா? ஆமா அஸ்வின், சரவணா உன்னோட பெரியம்மா பையன். அம்மா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்திருக்குன்னு. ஆமா அஸ்வின், சொத்துக்காக சரவணனோட குடும்பத்தையே நாசமாக்கிட்டான்டா. இந்த ஆளு சும்மாவே விடக்கூடாது. பாரியா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் புள்ள சரவணன் என் பிள்ளையோட சொத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்கவும் விட மாட்டேன். ஆமா ஆமா, நீங்க எப்படி விடுவீங்க? அவனுக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அவனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க. பாரு, இன்னொரு வார்த்தை என்னோட அம்மா அப்பாவை பத்தி ஏதாவது பேசுன, அவன் யாருன்னு தெரியாதப்பயே அவனை புள்ளையா ஏத்துக்கிட்டவங்க என்னோட அம்மா அப்பா. அவனோட சொத்துக்காக ஒண்ணும் அவனை நாங்க ஏத்துக்கல. பின்ன எதுக்கு சொத்து சொத்துன்னு சொத்தை கட்டிக்கிட்டு அழுகுறீங்க? யார் சொத்தை கட்டிக்கிட்டு அழுகுறது? அது என்னோட புள்ளையோடது. என் புள்ளையோடது என் பிள்ளைக்குதான் சேரணும். பார்க்கலாம் பார்க்கலாம். இதுக்கு மேல இந்த குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது. இதெல்லாம் என்ன ஜென்மம்? சொத்துக்காக என் அக்காவையும் என் அக்கா புருஷனையும் அநியாயமா கொன்னுட்டானே. இவனும் நல்லா இருப்பானா? வருஷமா யார் முஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தானோ அவனே இங்க வந்து நிக்காத்துல எனக்கு ஆத்திரமா வருது. நீ ஒன்னும் கவலைப்படாத பூங்கொடி. சரவணா யாருன்னு தெரியாதப்ப அவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். ஆனா இப்ப சரவணா யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அந்த சொத்து அவனுக்கு தான் சேரணும். ஆமாத்த, நான் கூட நமக்கு எதுக்கு வம்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் வந்து இங்க இவ்வளவு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் சும்மா விட்டுருவேனா என்ன? போனா போது சொத்து தானே அப்படின்னு விட்டு கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா எப்ப இவன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னங்க, இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த சொத்தை நம்ம வாங்கி நம்ம சரவணன் கூட சரவண வீட்டுலதான் இருக்கணும். அவன் என் புள்ள. எவே வந்து என்ன செஞ்சான்னு நான் பாக்குறேன். என்ன மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, என்ன நேத்தனமும் பயந்த மாதிரி இருந்த? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன மாமா பயம்? அதானே, பொம்பளைங்கன்றத சரியா காட்டுறீங்கடி. என்ன காட்டணும்? நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. அதெல்லாம் நீங்க தான் பேசுவீங்க, நாங்கள்ல. ஆமா ஆமா, நேத்து தான் ஒருத்தவங்க மனசுல ஒரே நெருடலா இருக்கு, பயமா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னன்னா பயமே இல்லாம இருக்குன்றாங்க. என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்ப கோயிலுக்கு போயிட்டு வரவும் மனசுல இருந்த நெருடலாம் போயிருச்சு போல, அப்படித்தானே? ஆமா ஆமா. என்ன ஆமா ஆமா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எதுக்காக என்ன அப்படி வண்டியில கூட்டு போக சொன்ன? சும்மாதான் சாமி கும்பிடணும்னு போல தோணுச்சு. நம்ம கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்ல. ஆமா, அதான் கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு. உங்களை கூட்டு போக சொன்னேன். ஓ அப்படியா? சரிங்க மேடம். இப்ப மனசு நிம்மதியா இருக்கா? ஆமா. அப்படி என்ன வேண்டுன சாமி கிட்ட? உங்க கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். பாரா, இது அந்த சரவணா தானே? காலை ஒரு மாதிரி மாறி போயிட்டான். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்பதான் புரியுது அவ எதுக்கு இவ்வளவு பயந்தான்னு. இவனுக்கு போய் இவ்வளவு அழகான பொண்ணா? விடமாட்டேன் சரவணா, விடமாட்டேன். அவ்வளவு சீக்கிரத்துல இந்த சொத்தை அவனுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன். பேசாம இப்படியே மோதி ஆக்சிடென்ட் பண்ணி 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிடலாமா? வேண்டாம், இது சரியான இடம் கிடையாது. பப்ளிக் பிளேஸ் வேற. என்ன நடந்தாலும் நம்ம தப்பிக்க முடியாது. இத வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும். ஓ, அம்மா அப்பாவை போட்டு தள்ளின மாதிரி உன்னையும் போட்டு தள்ளியிருக்கணும். என் இறக்க குணத்தால எனக்கே இப்படி வந்து யமனா நிக்கிறியடா. உன் அப்பன் உயிரோட இருக்கும்போது என்னை துளி கூட மதிக்க மாட்டான். அதுக்குத்தான் நான் அவனுக்கு தந்த பரிசு அது. ஆனா நீ எனக்கே தெரியாம இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு எதிரியா வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. என் வீட்டுக்கு ஒரு நாய் வந்த மாதிரி பம்மி பம்மி தான்டா நீ வருவ. ஆனா இப்போ உரிமையோட வரையா? வா வா, உனக்கு எப்படி அந்த சொத்து கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன். யார் இருந்தாலும் அப்பதான் நம்மளே பாத்துட்டு இருக்காரு. ஒருவேளை மாமாக்கு தெரிஞ்ச ஆளா இருப்பாங்க. மாமா மாமா, ஐயோ போயிட்டாரு. என்ன மலர்? மாமா, ஒரு ஆள் நம்மளே பாத்துட்டே போனார் தெரியுமா? ஆமா. யார் இந்த ஜோடி? இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாத்துட்டு போயிருப்பாங்க. என்ன மேடம், ஒரு சத்தத்தையும் காணோம்? ஒன்னும் இல்ல. ஓஹோ, மேடத்துக்கு வெக்கம் வந்துருச்சோ? அதெல்லாம் இல்லையே. மலர், சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஏன்? இது என்ன கேள்வி? ஏன்னு? அதான் ஏன் சந்தோஷமா இருக்க? நீங்க என் கூட இருந்தா சந்தோஷமா தான் இருப்பேன். நான் சொல்ல
சொல்லு. அப்படியே இவ்வளோ சந்தோஷத்தோடயே என் உயிர் பெயராதான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? லூசு 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 மாதிரி பேசாத. இனிமேதான் வாழவே போறோம். நீ என்னடானா என்னை விட்டு போன நினைச்சிட்டு இருக்க? நான் போனாலும் நீங்க என்ன விட்டு போக விட்டுருவீங்களா என்ன? அதானே, நீ எப்படி என்ன போக விடாம உன் கையில பிடிச்சிட்டு இருந்த, அதே மாதிரி நானும் அப்படி விட்டுற மாட்டேன். நான் உன்னை சொல்லவா? சொல்லு. கிண்டல் பண்ண மாட்டீங்களே? இல்ல மாட்டேன். சொல்லு. மாமா, ம். ஐ லவ் யூ. டா 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 டா. என்ன ஜிவுன்னு இருக்கு மலர். நீ தானே சொன்ன? இல்ல நான் சொல்லல, பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை சொல்லுச்சு. இன்னொரு தடவை சொல்லுடி. மாட்டேன். ஏ ப்ளீஸ் 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 மலர். போங்க. ஏ இப்பயே இப்படி கஞ்ச விடாத. என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்னு நாளைக்கு நைட்டு தெரியும். சி, போங்க. என்ன மலர், கனவு வந்துட்டு வரையோ? எதை பத்தி? லூசு மாமா, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ஆ சரி சரி. இப்ப எதுவும் வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்லாம சொல்றேன், அப்படித்தானே? சரி போங்க மாமா, உங்ககிட்ட நான் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. என்னது? ஐ லவ் யூ. யார் கூட பேசிட்டு இருக்கான்? இல்ல இல்ல அது இல்ல. அது வேண்டாம். எது வேண்டாம்? மூதேவி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, கேக்குறியா என் பேச்ச? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தான். ஒருவேளை நான் வந்ததை பாத்துருப்பானா? பாத்துட்டு தான் ஜாட மாடியா பேசுறியா என்ன? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? நான் வேணாம்னு சொன்னா கேட்கவே மாட்டியா நீ? ஏன்டா என் உயிரை வாங்குற? ஆமா ஆமா, நான் தான் உன் உயிரை வாங்குறேன். ஒன்னு வேணான்னு முடிவு பண்ணிட்டா அது எனக்கு வேணாம். என் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். ஆமாமா, இவன் வேற இவன் மனசு வேற பாரு. ஒரு தானே தின்ற, வேற எதுவும் தின்றியா? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். ஏன்டா அப்படி என்ன கத்த விட்டுட்டு இருக்க? மனுஷனுக்கு டென்ஷன் ஏத்தாத, பேசாம போ. டேய் தர்ஷன், உனக்கு என்ன? இவங்கிட்ட இப்படி எல்லாம் கேட்டா நம்ம காரியம் ஆகாது. கேக்குற விதத்துல கேட்கணும். என்ன வேணும்னு? என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன கேக்குற நீ? எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா, புரியாது. புரியாத மாதிரியே நடிப்பான். என்ன பிரச்சனை உனக்கு? இப்பதான் ஒரு தொல்லை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இன்னொரு தொல்லை வேற. ஆமாமா, நான் தொல்லதான் உனக்கு. உன் கால்ல கூட உழுகுற ராசா. என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு தயவு செஞ்சு சொல்லிரு. எதை பத்தின்னு சொன்னாதானே தெரியும். நேத்து நான் ஒரு சில போட்டோ கொடுத்தேனே, உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை பார்த்து சொல்லுன்னு. ஆமா, அத பத்தி தான் கேக்குறேன். என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு. ஓ நீ அத பத்தி கேக்குறியா? ஆமாடா, எடுவிட்ட வேலை. என்னது? ஒண்ணும் இல்ல ராசா, என்ன முடிவு எடுத்திருக்க? முடிவு தானே, அங்கே பார். ஐயோ ஐயோ ஐயோ, என்னதெல்லாம்? என்னடா இங்கனுக்குள்ள இப்படி கிடக்கு? கொடுத்த போட்டாதான் சாம்பலா கிடக்கு. எடுத்து நெத்தியில பூசிக்க. அசன், என்ன எனத்துக்கு இப்ப குதிக்கிற? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? எத்தனை தடவை சொல்றது? என் மனசுல என்னைக்குமே என் தர்ஷினி மட்டும்தான். அவளை என் மனசுல இருந்து யாராலையும் அழிக்க முடியாது. என்ன பாக்குற? அசன், உன்னை காலங்காலமா வளர்த்தவனா உனக்கு முக்கியம் இல்லாம போயிட்டு நேத்து வந்தவ உனக்கு முக்கியமா போயிட்டு, அப்படித்தானே? நீ முத மாதிரி இருந்தா உன் பேச்ச நல்லா நான் கேட்டிருப்பேன். ஆனா இப்ப என்ன குறைஞ்சு போயிட்டேனா? நீ முத இருந்த மாதிரி இப்ப இல்லையே. எனக்கு அவளை பிடிக்கல. உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு பிடிச்சா போதும். என்ன அவ உன் கூட வாழ போறது இல்ல, என் கூட தான் வாழ போறா. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல என் ரூம்குள்ள இப்படி ஏதாவது கொண்டு வந்தேன்னு வச்சுக்க, இப்பயாவது சாம்பல் கிடக்கு. இதுக்கப்புறம் சாம்பல் கூட உனக்கு கிடைக்காது. தர்ஷன், கத்தி கத்தி போய் சேர்ந்துடாத. அறிவு கட்டவனே. ஆமா, எனக்கு அறிவு கம்மி தான். உனக்கு தான் நிறைய இருக்கே. கொஞ்சம் மூளைய கசக்கி யோசிச்சு பாரு, எது நல்லது எது கெட்டதுன்னு. இத்தனை வருஷமா என்கிட்ட நீ நடிச்சிட்டு இருந்திருக்க, அப்படித்தானே? இல்ல தர்ஷன், ஏன் என்ன புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற? உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தானே நானும் தேர்ந்தெடுப்பேன். நீ நல்லா இருக்கணும் தர்ஷன். எனக்கு ஒரே ஒரு பேரன். வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நான் இப்படி எல்லாம் பண்றேன். போது நிறுத்து பாட்டி. என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. இத்தனை வருஷமா நீங்க நல்லவங்க மாதிரி என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்தீங்க. என்ன சொன்னீங்க? நீ எந்த பொண்ணை விரும்பினாலும் அந்த பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்களா சொல்லலையா? ஆனா இப்ப அவ ஒரு ஏழை, வசதி இல்லாதவ, அப்பா இல்லாதவன்ற காரணத்தை வச்சு அவகிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறீங்கல்ல. இதுதான் நீங்க எனக்கு நல்லது நினைக்கிறதா? இல்ல இதுதான் உங்க அக்கறையா? பாருங்க, இந்த ஜென்மத்துல அவதானே நான் முடிவு பண்ணிட்டேன். என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. இப்ப தெரிஞ்சிச்சுல என் முடிவு என்னன்னு. இதுக்கப்புறம் அதை இதான் எதையாவது கொண்டு வந்து வச்சிங்க, இந்த வீட்டுல நான் இருக்குது இதுதான் கடைசியா இருக்கும். என் தர்ஷினிய தவிர என் மனசுல எவ்வளவுக்கும் இடம் கிடையாது. பாக்குறேன்டா, பாக்குறேன்.
அவளை உன் மனசுல இருந்து எப்படி தூக்கி எறியணும்னு எனக்கு தெரியும். என்ன கிளவி சைலண்டா போகுது? எதுவும் பிளான் பண்ணுமோ? பாப்போம் என்ன பண்ணுதுன்னு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.